ஆறாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இதோ உங்களுக்கான தமிழ் முதல் பருவம் இயல் 3 கவிதை பேழை. கல்வியை போற்று. கல்வியை போற்று கவிதை பேழையை பற்றி காண்போமா? வாருங்கள். கல்வி எல்லையில்லாதது. எத்தனை வயதானாலும் மக்கள் கல்வியை கற்றுக்கொண்டே நல்ல பண்புகளை பெற்று மகிழ்வார்கள். கல்வி ஒரு செல்வமாக கருதத்தக்கது. அத்தகைய கல்வி மனிதர்களுக்கு எவற்றையெல்லாம் தரும் என்பதை இப்பாடலின் வாயிலாக, இச்செய்யுளின் வாயிலாக நாம் பார்ப்போம். வாருங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இரண்டு வரிகளாக படிப்போமா? வாருங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. எங்கே சொல்லுங்கள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை. இப்போ அடுத்த 2 லைன். அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. இப்பாடலை இயற்றியவர் யார் தெரியுமா? ப செய்குதம்பி பாவலர். அறியாமை இருளகற்றி கல்வியே நமக்கு நல்ல அருளையும் அறிவையும் தந்து நமது உயிருக்கு துணையாய் அரிய துணையாய் இருக்கும் என்று கல்வியை போற்றுகிறார். வாருங்கள், சொல்லும் பொருளும் காண்போம். பெருக்கி வளர்த்து மருளை மயக்கத்தை தெருளை தெளிவை அறுத்துவதும் தருவதும். வாருங்கள், சொல்லும் பொருளும் கொண்டே செல்லுதல். மருள் அப்படின்னா மயக்கம். மருளை மயக்கத்தை நம்ம அறியாமை இருள் அகற்றும் அந்த இருளைத்தான் மருள் மயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மருளை மயக்கத்தை தெருளை தெளிவை. தெருள்னா தெளிவு. தெருளை தெளிவை அறுத்துவதும் தருவதும். அறுத்துவதும் தருவதும். தருவதைத்தான் அறுத்துவதும் என்று குறிப்பிடுகிறார். திருத்தி சீராக்கி மதி அறிவு ஆவி உயிர் பொருத்துவதும் சேர்ப்பதும். திருத்தினா சீராக்கி, தப்பாக இருக்கிறதையெல்லாம் சரியாக செய்து சீராக்குதல். திருத்தி சீராக்கி. மதினா அறிவு. மதினா 2 பொருள் உண்டு. மதினா நிலான்னு ஒன்று பொருள் உண்டு. இன்னொரு மதி அறிவு. அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மதி அறிவு. ஆவி உயிர். ஆவினா என்ன? உயிர். பொருத்துவதும் சேர்ப்பதும். பொருத்துவதும் சேர்ப்பதும். சரி, இப்போது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோமா? வாருங்கள். கல்வியானது நமது டேஸ் துணையாய் அமைகிறது. கல்வியானது நமது ஆவிக்கு துணையாய் அமைகிறது. கல்வியானது நமது ஆவிக்கு துணையாய் அமைகிறது. சரியா? 2வது என்ன? அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. அருமை கூட்டல் துணை. அருந்துணை. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? கல்வி என்றே. கல்வி
இன்றே கல்வி என்றே. கல்வி கூட்டல் என்றே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே. ஒற்றை கொம்பு போட்டு யா போட்டு இன்றே பெரியரே. கல்வி என்றே. குருவினா சின்ன கேள்வி ஒன்று பார்ப்போமா? கல்வியை ஏன் போற்றி கற்க வேண்டும்? அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே கல்வியை போற்றி கற்க வேண்டும். எனவே கல்வியை போற்றி கற்க வேண்டும். கல்வியை ஏன் போற்றி கற்க வேண்டும்? அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கத்தை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும். எனவே கல்வியை போற்றி கற்க வேண்டும். நன்றி குழந்தைகளே. மீண்டும் அடுத்த பாடத்தில் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.